ஹியர் கோஸ் த ஃபைனல் பார்ட். இந்த கேக்கில் செஞ்ச ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து நான் ரொம்பவே ரசித்து செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். இதோட அவுட்லுக் பார்க்கவே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருந்தது. ப்ளஸ்ஸு நான் நினச்ச அந்த ஒரு கார்டன் தீம் வந்து நல்லாவே செட் ஆகி மொத்தமாக இந்த அவுட்லுக் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ மச் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த கேக்கோட ஃபைனல் லுக்கை நான் பார்க்குற வரைக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஃபைனல் லுக் பார்த்த உடனே சூப்பர் ஒர்த் த எஃபர்ட்ன்ற மாதிரி தான் இருந்தது. நான் 2 டேஸ் தான் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு ரெடி பண்ண எல்லா விஷயங்களும் சூப்பர் ஒர்த்தாக இருந்ததுன்றது எனக்கு தெரிஞ்சுது. இந்த கேக் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 கேஜியில் தான் பண்ணியிருந்தேன். டவுன் 2 டயர்ஸ் மட்டும்தான் ரியல் கேக்கு. டாப் டயர் வந்து டம்மியில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நிறைய பேரை கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுற ஐடியாவில் இல்லாததுனால எங்கள் 5 பேர், எங்கள் ஃபேமிலியில் 5 மெம்பர்ஸ், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் செஞ்சுட்டு மீதி கேக்கை கட் பண்ணி ஃபேமிலிக்கு டிவைட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ எந்த வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் இதில் ஆல்மோஸ்ட் 1 கேஜி டாப்பில் வர மாதிரி டம்மி க்ரியேட் பண்ணியிருந்தேன். அந்த டம்மி கூட ரியல் கேக் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. கேக்கில் யூஸ் பண்ணியிருக்க எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எடிபிள் தான். பட்டர்ஃப்ளைஸும் எடிபிள் தான், அந்த கோல்டன் பட்டர்ஃப்ளை தவிர. மஷ்ரூம்ஸு, ஃப்ளவர்ஸ் வந்து பிளாஸ்டிக். ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. லவ்ட் இட் ஸோ மச். அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது. அந்த ஒரு கார்டன் தீம், அந்த கலர்ஸ் எல்லாமே மர்ஜ் ஆகி அவ்வளோ அழகாக தெரிஞ்சு. என் பாப்பா ஹாப்பியானாலும் இல்லையோ இந்த கேக்கை பார்த்து எனக்கே கட் பண்ண போல் இருந்தது. அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டேன் நான். உங்களுக்கு இந்த கேக் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டு தெரிவிச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.